நீங்கள் அந்த பார்க்கல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நான் உங்களை காட்டுறேன். நாங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் என்ன இன்னல்கள் அனுபவிச்சோமோ அதை இன்னும் ஒரு ஆக்கள் இதுதான் அந்த சிறுவர் பூங்காக்கான விளையாட்டு இதுகள் வந்து செய்திருக்கணும். ராசாதிய கணக்கு பேர் சந்திக்க வரணும், அதனால பளபளப்பாக இருக்கணும்ன்றக்காண்டி காலியும் மட்டக்கிளப்புலையும் தான் இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தினா. ரைட் ரைட் இதான் பொருள். இரும்புக்கு விற்கிற மாதிரி தான் உங்களோட கதையிட்ட வெள்ளக்காரன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் படி வாசிச்சு கெதர் பண்ணினோம். அதோட இப்போ நாங்கள் பார்க்கல வந்து இறங்கிட்டோம். இவர் இறங்கி உங்களோட மூஞ்சல சிரிப்பு இருந்தான். இப்போ உங்களோட மூஞ்சல நீங்க எப்படி பாக்குற சந்தோஷம் சந்தோஷம். இனிய காலை வணக்கம். எங்களுடைய பயணத்தின் 27ஆம் நாள் இன்றைய தொடங்குது. இங்கே நாங்கள் மட்டக்களப்பில் ஃபோர்ட் பார்க், அந்த கோட்டைக்கு அருகாமையில் இருக்கிற பார்க்கில் தங்கினாங்கள். இரவு தங்குறதுக்கு வந்து நாங்கள் வந்து காந்தி பார்க்குக்கு போனாங்க. காந்தி பார்க்கில் போக அவையில் அனுமதிக்கல. அங்கே ஒரு ஆள் நின்றவர், அவர்கிட்ட கதை கேட்க இப்படி விஷயங்கள் சொல்லிக்க அவர் முகம் கொடுத்தும் கேட்கல. அதோட காந்தி பார்க் பூட்டிட்டேன்ற மாதிரி சொன்னார். ஆனால் நாங்கள் போன முறை வரைக்கும் எல்லாம் வந்து 12 மணிக்கெல்லாம் போய் பார்க்கல எல்லாம் நின்றுறாங்க. அப்போ பார்க்கல பக்கத்துலேயே வாஷ்ரூம் இருக்க, அப்போ விட்டுட்டு நிற்பமண்ட அது சரி வரையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருக்க பாருங்க காந்தி பார்க் பூட்டிட்டு உண்டு. ஆனால் பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு அண்ணா சொன்னவர் 24 மணித்தியாலம் இதுக்கு வரலாம் போகலாம் அந்த மாதிரி சொன்னார். அதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் தொடக்கத்திலேயே சொல்கிறேன். நேற்று நாங்கள் மட்டக்களப்பு வந்துட்டு வந்து பெருசாக இடங்கள் வந்து போகல. இன்றைக்கு தான் இந்த இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அதோட கணக்கு உறவுகளை வந்து சந்திக்க போகிறோம். நேற்று வந்த உடனே வந்து எக்கச்சக்க பேரை சந்தித்து கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இரவு வந்து ஒரு ஃபேமிலி விட்ட போனாங்க, போய் அங்கே தான் டின்னர். மட்டக்களப்புண்டா என்னென்னு சொல்கிறது, கவனிப்புன்னு சொல்லிவிடும். சில பேர் சொல்லிவிடும் மட்டக்களப்பு போனால் பாயோட கட்டி வச்சிருவேன். நேற்று போட்ட வீடியோலையும் வந்து கமெண்ட் வந்திருக்கு, தம்பி கவனம் மட்டக்களப்பு போனால் பாயோட கட்டி வச்சிருப்பேன். கவனிப்பு நல்ல விருந்தோம்பல், அந்த காரணத்துக்காக தான் நான் அப்படி சொல்கிறவன். நீங்கள் போனால் திருப்ப அந்த இடத்த விட்டு வெளியிடங்களுக்கு போக மனம் பெறாது என்ற அவ்வளவு கவனிப்பிடம் என்ற மாதிரி தான் அந்த விஷயங்கள் வந்து சொல்கிறவ. சரி, இன்றைக்கு நாங்கள் அதிகாலை எழும்பிட்டோம். சூரிய உதயத்தோட எங்களை அழகான இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து டென்ட் போட்டுனாங்க ஃபோர்ட் பார்க்கில் வந்து. இதில் வந்து நாங்கள் வந்த இடத்துல வாஷ்ரூம் அங்கால இருக்குது, குளிக்கிற இடமும் இருக்குது. அப்போ இதிலேயே வந்து நின்றுட்டோம். இதில் டென்ட் போட்டு 2 பேர் வந்து தங்கினவ. அதோட இங்கால உடுப்புகள் கொஞ்சம் துவைக்க இருந்தது, துவைச்சி கொடியை போட்டுட்டோம். பார்க்கல இரவண்ட வடியாக போட்டினாங்களே, நீ விடிகிறதுக்கு ஆக்கள் வந்துடுவோம், அதனால் எல்லாமே வந்து எடுத்துருவோம். சில பேர் யோசிப்பீங்க, இப்படி கட்டுறீங்களா ஆக்கள் நிற்பினோன்ட்டு. ஆக்கள் இல்லான்னு இருந்தால் கட்டுவோம், கட்டிட்டு அப்படியே எடுத்துருவோம். இதில் நான் இன்றைக்கு பெட்லாம் படுத்தினான், படுக்க கொஞ்சம் பெயினுகள் வந்து இல்லாத மாதிரி இருந்தது. மற்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க பேர் வந்து வாக்கிங் வந்துட்டு போயினோம். கணக்க பேர் வந்து உடல் நலத்தை போன்ற கண்டி வாக்கிங் வந்துட்டு போகிறது வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு உள்ள டென்ட் போட்டவங்க வைக்கின்றபடியாக வந்து வெளியே படுத்துட்டாங்க. இங்கே அந்த பார்க்கில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நான் உங்களை காட்டுறேன். பூட்டி இருக்கு, எத்தனை மணி திறப்பின தெரியாது, திறந்திருந்தா நான் உங்களுக்கு உள்ளவே காட்டுறேன். இதில் வந்து இந்த கடல்ல இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி இது ஒரு ஃபுட் இது ஒன்று இருக்குது. மற்றது இதில் இருந்து வந்து போட் சர்வீஸும் வந்து கூட்டி கொண்டு போயிடும் உங்களுக்கு. அதிலேருந்து போட்லேருந்து வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், வந்த காட்டலாம். இதில் 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. போட் சர்வீஸ் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்கணும், நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கின்ற வாஷ்ரூம் குளியல அந்த அதில் தான் கிடக்கு, போகிற பாருங்க அங்கே தான் இருக்குது. ஆனால் அதில் சுவிட்சுகள் இருக்குது, லைட்ஸ் இருக்குது, கரண்ட் வரையில். அதே மாதிரிக்கா பாருங்கள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறது வந்து இப்போ அதில் வந்து மாற்றங்கள் செய்தால் வந்து நல்ல பண்ணுறதுக்காண்டி தான் போகிற போக்கில் நாங்களும் சொல்லிட்டு போனாங்க. கரண்ட் வரையில் இது வந்து ஒரு குறையாக சொல்லல, இதை இருக்குது. ஆனால் இதை சரி செய்வீங்கள இனிமேல் நல்ல பண்ணுற விஷயங்களை தான் அப்படியே நாங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் என்ன இன்னல்கள் அனுபவிச்சோமோ அதை இன்னும் ஒரு ஆக்கள்
அனுபவிக்கக்கூடாதுன்றக்கான்னு சொல்லிடுறது. அதை மாற்றினீங்கன்னா இனிமே நல்ல ஒரு அமைதியான காலை பொழுதாக வந்து இந்த காலை பொழுது அமைந்து இதுதான் அந்த சிறுவர் பூங்காக்கான விளையாட்டு இதுகள் வந்து செய்திருக்கணும். கூடுதலான ஆட்களுக்கு என்ன சொல்ற வெளியிலிருந்து வர்றாக்கள் வந்து இந்த இடத்த தேடி வருவினமானு தெரியல. நாங்கள் 2-3 தரம் வந்தபடியாக எங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கு. அப்போ எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராம் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீட்டான் வந்து வெளிக்கிட்டான். ஒரு வேனை வந்து வீடாக மாற்றி அதில் நான் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் 27வது நாள் தொடக்கம் தான் இன்றைக்கு நாங்கள் வந்து மட்டக்களப்பு வந்தால் என்னென்ன பார்த்து கொள்ளலாம் என்ற விஷயங்களை வந்து காட்ட போகிறோம். டூரிஸ்ட் மட்டக்களப்பு வரைக்கும் வந்து வெளியோட்டமாக என்னென்ன விஷயங்கள் இங்கே பார்க்கலாம்ன்றதை பார்த்துட்டு அதோட நேற்று ஒரு அண்ணாவை சந்தித்து நாங்கள் வந்த உடனே அவர் வந்து இன்றைக்கு சமைப்போம்னு சொன்னவர். அப்போ அந்த அலுவலம் வந்து இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி மட்டக்களப்பு இருக்குதுன்றதை வந்து பார்ப்போம். அதோட இன்றைக்கு பின்னேரம் காந்தி பார்க்கில் நிப்பம் மக்களை சந்திக்கிறதுக்காண்டி, ஏண்டா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து உடனே நிப்பாட்டி கதைச்சு தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு ஒன்று தருவினோம். அதுக்காண்டி வந்து இன்றைக்கு 5 மணிக்கு வந்து காந்தி பார்க்கில் நிப்பம் என்ன மாதிரி இந்த நாள் போகுதுன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்க. அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். அதோட எங்களோட பயணத்துக்கு வழி சேர்க்கிற விதமாக நீங்கள் செய்ய போகிற ஒரே ஒரு விஷயம், ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. எங்க என்ன வேறு நிதிர போச்சு கணக்கு பேர் வாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து போயிடணும். 4 மணிக்கு தொடங்கினோம். ஓடோமாஸ் பூசினீங்களா? ஓடோமாஸ் யூஸ் பண்ணீங்களா? கொஞ்ச நேரம் நின்றுச்சு, திருப்பி கொஞ்சம் 1 மணிக்கு திருப்பி எடுத்து இந்த ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் வரைக்கும் ஸ்லீப்பிங் பேக்குள்ளே போனால் வெளியில் இருக்கிறது தெரியாது. உள்ளே போனால் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருந்து சொல்லுவாங்க இது வீடு ரூம் மாதிரி இருக்கு, வந்து படுத்து பார்த்தா தான் தெரியும். சரி, அப்படியே எங்கால பக்கத்தில் வெளியில் டப் இருந்தது. எங்களோட வாகனம் வந்து கண்ணால் கழுவையில் ராசாதியை கணக்கு பேர் சந்திக்க வரணும். அதனால் பளபளப்பாக இருக்கணுமன்றக்காண்டி இங்கே டப்பில் விட்டு கழுவுப்படுது. நீ தானே உயரமானவன். இது சம்புவால் ஒருக்கா தண்ணியை ஊற்றிட்டு மேலால் சம்புவால் அடி அடிச்சுட்டு தண்ணியை ஊற்றி விட்டா சரி. கூடுதலாக சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் இது வரைக்கும் போகலை. என்ன காரணம்னா வந்து அந்த வாட்டர் ப்ரெஷர் இருக்குது தானே, அந்த வாட்டர் ப்ரெஷரில் வந்து எங்களோட ஸ்டிக்கர்ஸ் வந்து உறிஞ்சிடும். அதனால் 7 மாணவரை நாங்கள்லாம் கழுவுவோம். கூடுதலாக மன்னர் ட்ரிங்கோவிலேருந்து கழுவையில் இது வரைக்கும் கழுவினா பிறகு தான் பளபளக்கும். சம்பவம் போட்டாவே நார்மலாக கழுவும். சில பேர் சொல்கிறீங்க இது கார் வாஷ் போட சொல்லி, அதை விட சம்பவம் சீப் என்ன சம்பவம் சீப் ஓகேயாக இருக்கும், பொலிசிங்காக இருக்கும். சரி, நாங்கள் இதுலேருந்து வந்து வெளிக்கிட்டோம். இந்த பாக்குக்கு பக்கத்துலேயே இங்கால கோட்டை இருக்குது, பட்டிக்குலோ கோட்டை. டூரிஸ்ட் வந்தால் எல்லோரும் போகிற இடம். முதலாவதாக நாங்கள் கோட்டைக்கு தான் போக போகிறோம். கோட்டை வீதி உள்ள விடலாமா? கோட்டைக்குள்ள தொல்லியல் இடம். ஆனால் இது வந்து இந்த பிரதேச மாவட்ட செயலமாக வந்து பயன்படுத்தினோம். இது காலிலேயும் இப்படி தான் தொல்லியல் இடத்தை வந்து பயன்படுத்தினோம். ஆனால் நாங்கள் டூரிஸ்ட் வந்தால் வந்து போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேயும் அப்படி தான், மட்டக்களப்புலேயும் அப்படி தான். இப்போ நாங்கள் வந்துட்டு மட்டக்களப்பில் இருக்கிற இந்த கோட்டை இருக்குது தானே, அந்த கோட்டைக்குள்ளே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். முதலாவதாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதில் வந்துட்டோம். இந்த ஃபோட்டோக்கு முன்னாலேயே வந்து கணக்கு வாகனங்கள் நிப்பாட்டியிருக்கு. வேலையெல்லாம் வந்து பிரதேச செயலகம், மாவட்ட செயலகத்தில் வேலை செய்கிற ஆக்கள் கோட்டைக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து இப்படி நிர்வாகம் நடக்குது. இப்படி நான் வந்து காலியில் பார்த்தேன். காலியும் மட்டக்களப்புலையும் தான் இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தினேன். மற்றது வேறு இடங்களில் வந்து இந்த தொல்லியல் சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது தானே, அந்த இடங்களில் வந்து உருமாற்றம் செய்கிறதுக்கோ அதை பயன்படுத்துகிறக்கோ அதில் வேறு விஷயங்கள் செய்கிறதுக்கோ வந்து எந்த வித அனுமதியும் இல்லை. கூடுதலாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் அப்படித்தான்.
ஏன்டா அது ஒரு தொல்லியல் சின்னம், அதை கட்டி காப்பாற்றணுமன்ற விஷயத்தால் வந்து அப்படி செய்திருக்கணும். இதில் என்ன போட்டிருக்கணும், இந்த கோட்டையை பற்றி த டச் ஃபோர்ட் பட்டிக்கலோ இந்த விஷயங்கள் வந்து போட்டிருக்கணும். எப்படி இருக்க மாட்டோம். இது வந்து நட்சத்திர வடிவில் தான் இருக்குண்ணே. இப்போ யாழ்ப்பாண கோட்டை மேலேருந்து பார்த்தா நட்சத்திர வடிவில் இருக்கும். இது அந்தளவு ஸ்டாராக இல்லை. அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் பொறிச்சிருக்கணும். இதில் பீரங்கி ஒன்று வச்சிக்கணும் பாருங்க. மட்டக்களப்பு ஒல்லாந்தர் கோட்டை புனரமைத்து அழகுபடுத்தல் 2014 5ஆம் மாதம் 16ஆம் தேதி வந்து புனரமைச்சிக்கணும். அதோட நாங்கள் வீடியோவில் வந்து மட்டக்களப்பு என்று சொல்லிக்க வந்து இந்த ஊர்க்காரர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து சொன்னவர், தம்பி இதை மட்டக்களப்பு என்று சொல்லாதீங்க, மீன் பாடும் தேன் நாடாம் என்று சொல்லுங்க, அது இன்னுமே அழகாக இருக்கும் என்ற மாதிரி சொல்லியிருந்தவர். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்னபடியாக வந்து பெருசாக ஆக்கள் இல்லை. மற்றபடி என்ன வந்து இந்த இடத்துல கணக்கு க்ரௌட் நிற்கும். பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்தால் எடுக்கலாம். இன்றைக்கு ஞாயிறு 2 வழியாக வந்து பூட்டி இருக்கணும். அதோட இதில் தொடர் விளக்கமும் போட்டிருக்கணும். இதில் மொபைல் நம்பர் போட்டிருக்கு. எங்களுக்கு டூரிசம் சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் தேவைன்னா வந்து இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த இடத்தின் மேப்புகள் இதில் போட்டிருக்கணும். இதில் வந்த உடனே வந்து இதில் ஒரு பிள்ளையார் கோயில் வந்து இதில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கி, இதில் வங்கியும் இருக்குது பாருங்க, வங்கி கிளையும் ஒன்று இருக்குது. இதில் இந்த கோட்டையின் எல்லா பகுதியையும் வந்து அவை பயன்படுத்திக்கணும். அதில் மேலே ஒரு பகுதியில் மட்டும் அந்த பழமை மாறாமல் மேலே போய் பார்த்தோம்னா தெரியும். மிச்சம் எல்லா பகுதியும் வந்து அப்படியோ புனரமைச்சு அதுக்கு பிறகு பயன்படுத்திக்கணும். நல்ல விஷயம். ஏன்னா வந்து எப்படி இலங்கையில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கோட்டைகள் இருக்குது. அந்த கோட்டைகள் எல்லாமே வந்து வெறிச்சோடி போய் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம், மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகம். இந்த விஷயம் வந்து நான் இங்கே தான் புரிம்பா பார்க்குறேன். அதுக்கு அந்த அலுவலகம் போட்டிருக்கணும். அப்படியே பார்த்தோம்னா தெரியும் பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமான தூண்கள். மற்ற இதில் இருக்க படிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இனிமேல் அந்த மரப்பலகைகளால் தான் செய்திருக்கணும். மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்களால் தான் இந்த இதெல்லாமே வந்து போட்டிருக்கு. இது வந்து இந்த தேக்கங்காய், இது சின்ன வயசில் ஞாபகம், கல்லால் உடைச்சா அந்த சின்ன பருப்பு மாதிரி கொண்டு வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பள்ளிக்கூடத்தில் வந்து குத்தின ஞாபகம் இருக்குது. தேக்கங்காய் தான், கொட்டாங்காய் காட்டுவோம். இதுக்குள்ள ஒரு சின்ன பகுதியிலே இருக்குமா? ரைட் ரைட், இதுதான் பொருள் அந்த மாதிரி வருமா? இது சாப்பிட்டா அந்த தேங்காய் சொட்டு பூரான் அந்த மாதிரி இருக்கும். அந்த அவருடைய தேங்காய் சொட்டு பூரான் மாதிரி இருக்கும். இது பள்ளிக்கூடத்தில் உடைச்சா மற்றவன் வந்து பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேறு மாதிரி நல்லா இருக்கும். பார்க்க வேண்டிய ஈஸியாக வெட்டலாம் ரெண்டா. அது இல்லை வடுமாட்டு நீங்கள் முழுசாக எடுத்துக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? சாப்பிடும் எது மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. பாதாம் டேஸ்ட் இருக்கு. அந்த விதையும் பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் மாதிரியே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவையில் வந்து கைட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்கு. நம்ம இந்த விஷயங்கள் இருக்குன்ட்டு சுற்றி காட்டுறதுக்கும். அப்படி இதால் வந்து மேலே போனால் தான் அந்த கோட்டைன்ற ஒரு அமைப்பு தெரியும். இப்போ உள்ளுக்குள்ளே பார்க்க உங்களுக்கு அந்த கோட்டைன்ற ஒரு பழமை ஒன்று தெரியாது. ஏன்னா இது புனரமைக்கப்பட்டு இந்த அலுவலகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு பகுதி மட்டும் அப்படியே விட்டுருக்கணும். இதால் மேலே படியில் போனால் வந்து தெரியும். நாங்கள் முதல் வரைக்கெல்லாம் வந்து எக்கச்சக்க பேர் நின்றவை. இன்றைக்கு பெருசாக க்ரௌடை காணையில். வந்து ஆக்கள் என்ன நினைச்சாங்களா, நான் மேலே நிற்கணும், ஆக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டு நிற்கணும்.
இந்த கோட்டையில் மேற்பகுதியிலேருந்து பார்த்தா அதில் தெரியும் பாருங்க, கல்லடி பாலம் வந்து தனியாக தெரியுது. இதில் வந்து இந்த காவலன்ற ஒன்று இருக்குது. இதில் வந்து காவல் காக்கிறாக்கள் வந்து சுற்றி வந்து பார்ப்பினோம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பீரங்கி ஒன்று வச்சுக்கணும். இரும்புக்கு விற்கிற மாதிரி தான் உங்களோட கதை கேட்டேன். காலம் பழமையானது. இந்த அப்போ படுத்து அச்சு, அந்த பிரிட்டிஷ் அச்சு வந்து இன்னும் இருக்கு. என்ன இந்த இடத்துக்குள்ள 2 தான் முதல் 3 பக்கம் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வெளியில் சரியான முக்கியம் இருக்குது. இதுக்குள்ள வந்தோன்னா ஒரு குளிர்மை ஒன்று வருது. ஆனால் தொடர்ந்துமே இதுக்குள்ள நிற்கலாது. இதுதான் இந்த பழைய காலத்தில் துப்பாக்கி ஏந்தி நிற்கிற ஒரு கூடாரம். இதுக்களால் எல்லாம் பார்க்கலாம். நல்ல பெரிய ஒரு வியூ தான் தெரியுது. பார்க்க சின்ன இருக்கு, ஆனால் சுற்றி வர எல்லாம் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தா ஆனால் வெளியில் நிற்கிறாங்களுக்கு தெரியாது இதுக்குள்ள யார் நிற்கிறான்னு. வெள்ளைக்காரன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் படி வாசித்து கெதர் பண்ணினோம். அதோட இதில் வந்து வெள்ளைக்கார் வந்தால் வந்து அவையில் சுற்றி காட்டுறதுக்கு உள்ள ஒரு கைட் நிற்கிறார் போல இருக்குது. அப்போதையும் ஒரு ஆக்கள் வந்தது, அவரை சுற்றி காட்டி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். நீங்களும் இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைன்னா இதில் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, அதில் கேட்டிங்கன்னா அவையில் உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டினோம். இப்போ நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு லைட் ஹவுஸ் பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு வீதியூடாக கடைகள் வந்து கூடுதலாக இங்கே பூட்டி தான் இருக்குது. ஞாயிறுண்டபடியாக வந்து இன்றைக்கு விடிய ஒரு அண்ணா வந்து சமைப்போம்னு சொன்னவர். அதனால் அப்புறம் அவர்கிட்ட ஒய்ஃபுக்கு வந்து இயலாமல் போயிட்டு அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டார். அவர் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போயிட்டு தான், தம்பி ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன்னு கொரோனாக்கா இங்கே வந்துட்டு பகுதிகள் எல்லாமே கலப்பு தான். அதனால தான் கலப்புன்ற பேர் வந்தது. நல்ல அழகா இருக்கு எல்லாமே. இப்போ நாங்கள் லைட் ஹவுஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கிறேன்டா. லைட் ஹவுஸ் இதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே போட் சர்வீஸ்கள் எல்லாம் வச்சுருக்கேன். இதுலேருந்து வந்து கணக்க தீவுகளுக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் போட்ஸ் இருக்குது பாருங்க. மற்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தீவு ஒன்று இருக்குது, அதில் எக்கச்சக்க மக்கள் இருந்தது. சுனாமியோட வந்து அவர்கள் அந்த தீவில் இருந்து வெளியேறின மேண்டா வந்து சுனாமியில் எக்கச்சக்க மக்கள் தப்பிக்க முடியாமல் போயிட்டு இலங்கை வரைபடத்தில் வந்து மெட்டிக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த இலங்கை வரைபடத்தில் அந்த தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெட்டிக்கில் வந்து அந்த இடத்துல இறங்கிப்பாங்களா, அங்கே வந்து மீன் பிடிக்கிறாக்கள் இருந்தாங்களா, ஜெலி பீஸ் இருப்பாங்களா, அது இன்னொரு போனையிலும் கொக்குத்தி வந்து அதில் மீன் பிடிக்கிற பறவைலாம் அங்கே தங்குறோம்னா அதையும் பார்க்கலாம். நல்லா டிவி போடுவோம். இதில் எந்த அப்படியே 3 இடங்களுக்கு கூட்டியிருக்காங்க. போனையில் அந்த தொழுநோயால் வந்த தீவு இருக்கான். மாந்தீவுக்கும் போகலாமா? மாந்தீவு போகலாமன்னா ரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே உள்ளுக்குறவங்கள ஏர்போஸ்ட்டு பெர்மிஷன் இருக்குது. ஏர்போஸ்ட்டாக இருக்கணும். ஏர்போஸ்ட்டு அங்கே அதை அவங்க பாதுகாத்து அங்கே ஆக்கள் இருக்கணும். அங்கே இருந்தவங்க இப்போ தெரியும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேர் இருந்தவங்க இப்போ தெரியும் இல்லை. சரி, இப்போ இங்கே இருந்து இந்த தீவுகளுக்கு போகிறதுக்கு விலை நிறுவாங்க என்ன மாதிரி பாருங்க. 1500 ரூபாய்க்கு கூப்பாடு கொடுக்கும். தனி ஒன்று லோக்கல் பீச் கூப்பாக்கு 3000. அது போன் ஐலண்ட் லோக்கல் பீச் கூப்பாக 5000. அது கல்லடி பாலம் கோட்டை மெட்டிக்குள்ளைக்கு போன் ஐலண்ட் பீச் எல்லாம் பாருங்க 10,000. இல்லை இவ்வளோ ஒன்றா பார்க்க 10,000 ரூபா. ஒரு போட்டில் 8 பேர் போகலாம். 2 குழந்தைகள் வந்தாலும் அவங்கள கூட்டிட்டு 10 பேர் போகலாம். ரைட், ஓகே ஓகே. சரி, இப்போ எங்களுக்கு குறைஞ்சி போட மாட்டீங்கல்ல? இப்போ உள்நாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காரர் எல்லாருக்கும் ஒரே விலை, ஒரே பிரச்சனை. ரைட். இப்போ இதில் வந்து நாங்கள் 4 பேர் நிற்கிறோம். இதில் 4 பேர் பிடிச்சிங்கன்னா அரைவாசிக்கு போகலாம். 5000 கொடுத்து போகலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கல்லடி பாலம் இதுகள் எல்லாம் வந்து நார்மலாக நாங்கள் நேரடியாக போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடங்கள்லாம் வந்து போட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த வியூக்கள் வந்து போட்டில் போய்க்க வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஈகோ பார்க்கறதுக்கு தானே இதில் உள்ளுக்குள்ளே நாங்கள் போய் பார்த்தோம்னா வந்து அந்த சின்ன சின்ன இதுகள் டைனோசர்கள் மற்றது ஒவ்வொரு இதுகள் வந்து சிலையாக செய்திருப்பீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றது இந்த இது வந்து அந்த அதில் தெரியுது பாருங்க அந்த விஷயம் அதில் அந்த பீச் அடியில் இறங்கி வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த போன் ஐலாண்ட் இந்த ஐலாண்டில் அந்த ஆக்கள் வந்து சுனாமி மூட்டம் அது வேறு. இதில் வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா. அதாவது டச்சாப்பில் வந்து அந்த காலத்தில் வந்து கடலால் போட்டில் வந்து இந்த லகுனுக்குள்ளால் போய் வெட்டிக்கு லகுனால போய் அந்த வெட்டிக்குள்ள டவுன் வந்து தீவு புளியந்தீவு இருக்குது. அந்த புளியந்தீவில் இறங்கி அது அடையாளம் ஆகி அந்த விரங்கனம் தான் வெட்டிக்குள்ள கேட்டு அது பக்கத்தில் அந்த கருப்பா செயின் எல்லாம் இருக்குது. அந்த செயின் ஒரு போட் பார்க்கிங் அடித்து கடலால் சாமான்லாம் கொண்டு வந்தால் அந்த கோட்டை கட்டிய இலங்கையிலேயே முதல் கட்டின கோட்டை வெட்டிக்குள்ள கோட்டை தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் வேறு வேறு கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க. வயல் வந்து முதல்ல வெட்டிக்குள்ளலாம் இறங்கினோம் டச் பீப்புள் இறங்கி அந்த கோட்டை கட்டி அதுக்கப்புறம் வேறு இடங்களில் கோட்டை கட்டியிருக்காங்க. இலங்கையில் உள்ள கோட்டைகளில் வந்து சிறிய கோட்டையும் வெட்டிக்குள்ள கோட்டை சின்ன கோட்டை எல்லா கோட்டையும் விட சின்ன கோட்டை இதுதான் கட்டிக்கிறாங்க. அதனால அந்த வெட்டிக்குள்ள கேட்டுன்னா அங்கே மட்டும் இலங்கையில் வெட்டிக்குள்ள கேட்டுன்னா அங்கே மட்டும் போட்டுருக்கோம். அதுதான் அந்த வாசலில் போட்டுருக்கு. இப்போ நாங்கள் வெட்டிக்குள்ள கேட்டோன்னா நார்மல் நினைப்போம் அது அந்த ஒரு இதுக்காண்டி போட்டிருக்கோம். அது வெல்கம் போட்டு தான் போட்டில் போடுவாங்க. ஆத்தங்கரையோரம் போட்டிக்கு காரணம் சொன்னால் வந்து தச்சாக்கள் கடலில் வந்து அந்த டிவியில் அந்த பகுதியில் இறங்கியிருக்காங்க. ரைட் இப்படியான விஷயங்கள் வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது. வேறு என்ன வெட்டிக்குலோ சம்மந்தமாக தெரியாத விஷயங்கள்? வெட்டிக்குலோ எனக்கு தெரிஞ்ச மாதிரில வந்து அது இது நிறைய இடம், அதாவது அங்கால நாவடி என்ற இடம் வந்து அங்கால கடல் இங்கெல்லாம் அது இப்போ நிறைய சுற்றுலாக்கள் வந்து பார்க்கக்கூடியவங்க சுற்றுலா. ஏன்னா பாசுக்குடாம ஒரு இடம் ஒன்று நாவடி அந்த தொங்கல் மோத்துவாக இருக்கும் செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிறைய ஆட்கள் வந்து ஆலமில்லா இடத்துல குளிக்கிறதுக்கு இடமே இருக்குது. ஆனால் அந்த போட்டில் போய் போகணும் அந்த இடத்துக்கு சுனாமி வந்து கிடைக்கணும்னா அடுத்த ஒழுங்கான பாதைகள் இல்லாதவே அந்த ஆட்கள் அங்கே போய் குளிக்க அதான் நாவலடி இடம் நாவடி அந்த அங்கே போய் குளிக்கிறதுக்கு ஆட்கள் பெருசாக விரும்புது. அதில் வந்து முதல்ல ஆட்கள் 200 குடும்பத்துக்கிட்டே 2500 பேர் அந்த நாவலடி டச்பார் புது மோத்துவாரம் கல்லடின்னு 2500 அடிபட்டவங்க சுனாமி. அதுக்கு பிறகு அந்த தீவில் ஒருத்தருமே இல்லை. ஆக்கள் இருக்கிறாங்க வந்து மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து போயிட்டிருக்கிறாங்க. இச்சாக்களுக்கு வந்து இங்கே திராயமடி ஃபீஸ் கிராமண்டு ஒரு காடை அடிப்பு செய்து அந்த அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அழகான வீடுகள்லாம் கட்டி கொடுத்து அங்கே வச்சுக்கிறாங்க. சில ஆக்கள் அங்கே வீடு இருந்து அங்கே போய் வாடியில் அமைச்சிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி அங்கே வாடி அமைச்சிட்டும் சில அவங்களோட காணியில் வீடு கட்டிட்டும் அங்கே இருக்காங்க. ஓகே இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது. வச்சிக்கலோ கேட்ஸ் கதவை அனுமதி பெற்று இதில் போட்டுக்கணும் பாருங்க. இதில் மேலே ஏறி பார்க்கணுன்னா ஆசை, ஆனால் மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. இதில் பூட்டி இருக்குது. நல்ல நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ புனரமைப்பு செய்து இப்படி வச்சிருக்கணும். சரி, இப்போ நாங்கள் இதில் வந்து இந்த படகு சேவையில் ஒருக்கா போக போகிறோம். அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் இருக்குது, சின்ன சின்ன இதுகள் வந்து வேண்டிக் கொள்ளலாம். இதில் வந்தால் கணக்கு பேர் வந்து இருந்து தங்களுடைய நேரத்தையும் வந்து கழிச்சிட்டு போனவ. இப்போ நாங்கள் படகுகளில் வந்து போக போகிறோம். இதில் வந்து கணக்கு இடங்களுக்கு போகலாம். ஆனால் நாங்கள் நின்று பார்க்கக்கூடிய இடம்னா வந்து எக்கோ பார்க் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்கிறோம். உடன் படகுல போக போகிறோம். ஐயா மீன்கள் பிடிக்கலாமே, தூண்டில் ஒன்றவே ஐயா உதா. இதில் வந்து ஒவ்வொரு இது இருக்குது. நாங்கள் ஏக்கோ பார்க்க போகிறதுக்கு 1500 ரூபாய். இதில் இறங்கிறங்களா? சரி, இதுலேருந்து நாங்கள் ஏக்கோ பார்க்கு போயிட்டு திருப்பி எங்களை கொண்டு வந்து இதில் இறக்கி விடணும். அதுக்கு வந்து 1500 ரூபாய்.
கணக்க படகுகள் இருக்கு. அதுல இருந்து கூப்பிட்டாலே விளங்குது ஆக்கள் நிக்கணுமா அங்க போயிட்டு நாங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம், சுத்தி பார்த்துட்டு திரும்ப இதுல இந்த கடல்ல ஜெல்லி ஃபிஷ்கள் கணக்கு பிரச்சனை இல்லை என்ன ஈக்கு என்ன பெரிய கணக்கு இருக்கு. இந்த அஜினோமால்ட் வந்து கூடுதலா ஜெல்லி ஃபிஷ்லாம் செய்யறவங்க தெரியாதா? அஜினோமால்ட் ஜெல்லி ஃபிஷ்லாம் செய்யறவையா இல்லையா? அப்படிதானே சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. அது வந்து எலும்ப உருக்குமா, அஜினோமால்ட் சாப்பிட்டா எலும்ப உருக்கி இது செய்யுமா, மரவகை எல்லாம் போறாங்க. அஜினோமால்ட் போட்டா ஒரு டேஸ்ட் வந்து வேற. இதுல பாத்தீங்கன்னா இதுல சின்ன சின்ன போர்டுகள்ல போய் வாரணும் மீன்கள் பிடிக்கிறோம். பின்னுக்கு பாத்தீங்கன்னா மட்டி 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 இங்க மட்டிக்கு ஃபேமஸ் என்ன கணக்கு மட்டி பிடிப்பான். ஃபுல்லா ஃபுல்லா மட்டி தான். இதுக்கு பேரே மட்டி மாடு தான். நல்ல ஒரு அழகான கலப்பு பச்சை பசையில் அவர் வந்து நேரடியா எங்களை கூட்டி கொண்டு போகல, அப்படியோ இந்த இடத்த சுத்தி தான் கூட்டி கொண்டு போறேன். அதுல தெரியுது லைட் ஹவுஸ். அதுல இருந்து பார்க்க வந்து இதுல அந்த இறக்கி விடுற இடம் வந்து கிட்டத்தான். ஆனா அவர் இந்த ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. சந்தோஷம். சூழலியல் பூங்கா ஏகோ பார்க். இப்போ நாங்கள் பார்க்கல வந்து இறங்கிட்டோம். இவர் விட்டுட்டு போயிடுவார். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு கோல் அடிக்க திருப்ப வருவார். சரி அண்ணா, நன்றி. அவர்கிட்ட ஓகே. இப்போ உள்ளுக்குள்ளேயும் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, ஆக்கள் நிற்கிறோம். இப்போ உள்ளுக்குள்ள இறங்கின உடனே வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா வந்து இந்த கார்ட்டூன் சிலைகள் எல்லாம் வந்து கணக்க செய்திருக்கணும். வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த ஒட்டகச்சிவிங்கி இருக்குது, மற்றதில் இந்த டைனோசர் இருக்குது. அப்படியான இதுகள் வந்து செய்திருப்பினோம். முதல் வந்து பார்த்த ஞாபகம் இருக்குது. அதோட இதில் சவுக்கு காடு இருக்குது பாருங்கள். இதில் வச்சு நீங்கள் சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கணக்கு பேர் வந்து குடும்பமாக வந்து போயிருக்கணும். வந்து இதில் நின்றுட்டு நேரத்தை கடத்திட்டு வந்து போயிருக்கணும். பறவைகள் பார்க்கும் இடம், அதில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதில் ஏறினா வந்து பறவைகள் பார்க்கலாம். அது வரக்கூடிய நிலையில் இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். எங்கள பகுதியில் வந்து நிற்கிற ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறோம். ஆனால் பெருசாக வந்து பராமரிப்பு இல்லாத மாதிரி இருக்குது. இந்த வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு என்னன்னு சொல்கிறது, முதல் வந்து செய்திருக்கணும், அதுக்கு பிறகு கைவிட்டிருக்கணும். இதெல்லாம் குத்துற முள்ளுகள், கவனம். இந்த இலைகளில் பாருங்கள், இந்த முள்ளுகள் இருக்குது, இதெல்லாம் குத்தும். இதுல எல்லாம் வந்து செய்யறதுக்கு முயற்சி செய்திருக்கணும். ஆனால் சரி வர எவ்வளோ ஃபெயிலியர் ஆகிட்டு போல. ஓ, இதில் வந்து வெட்டிட்டு இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா முகத்துவாரமங்கல கடற்பகுதி தெரியுமா நினைக்கிறேன். அதில் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி அமைப்பும் இருக்கு போல. குளிக்கலாமா? இந்த வாரம் வாவ், இந்த பக்கத்தில் வந்துடும் என்ன. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மட்டியல் வந்து புறகி கொண்டிருக்கிறோம், வயல் சேகரித்து கொண்டிருக்கிறோம். கூடுதலான இடங்களை நாங்கள் இந்த மட்டியை வந்து தேடி பிடிச்ச நாங்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கால் வைக்கிற இடம் எல்லாமே மட்டி தான். இது முழுக்களுமே வந்து மட்டி தான். எடுத்து ஒரு சமையலை ஒன்று போடக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட தண்ணியும் வந்து குறைவான இடம்.
மட்டி இருக்கு பாருங்க, கை வச்சு எடுத்தா அவ்வளோ மட்டி தான். பொடியங்களா வந்து ஒரு சமையல் ஒன்றை போட்டு நல்ல இளைப்பாருனா வந்து நல்லா இருக்கும். என்ன நல்ல காத்தோட்டமான இடம். ஏரல் எக்கச்சக்க ஏரல். என்ன ஏரல் மட்டி ரெண்டுமே உண்டு தானே? இல்லை வேற வேற இல்லை உண்டு வேற வேற உண்டு. அண்ணா ஹோல் அடிச்சவர். நீங்கள் தொடங்கி உங்களோட மூஞ்சல சிரிப்பு இருந்தான். இப்போ உங்களோட மூஞ்சல மூஞ்சல இவர் இதாக தான் இருக்கிறார். மூஞ்சல முடியல சாமி. நோமலா தெரியக்கலையே, அப்பப்ப மூஞ்ச கொஞ்சம் மாறித்தான் நோமலா ஆகும். அதான் உடம்பு இப்ப வந்து உடம்பு கொஞ்சம் பிரச்சனை எடுக்கு. மற்றபடி எங்களுக்கு சரியான வெயில் அடிக்குது. நாங்க வந்து நேரம் போல நீங்கள் வர்றேன்டா வந்து விடியவில் வாங்க, அப்படி இல்லாடி வெயில் தாண்ட பிறகு வாங்க. இங்கால சிறுவர் விளையாடுறதுக்கு சின்ன சின்ன விளையாட்டு இது மாதிரி செய்து வைக்கணுமா. அதோட இதில் இந்த சிலைகள் மாதிரி இருக்குது, இதுகளோட 2 ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். சிலைகள் மாதிரி இல்லை, சிலைகள் இருக்கு. இடையில அந்த இருக்கைகள் போட்டிருக்கோம், அதுலேயும் வந்து இருந்து விழக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் டைனோசரால் நிற்கிறது. டைனோசர் இவ்வளோ தான் வந்து இந்த பார்க்கில் இருக்குது. மற்றபடி நீங்கள் நார்மலாக வந்தால் சமைச்சு சாப்பிடலாம் குடும்பங்களோட வந்தால். அதோட வெயில் தண்ணி பெருசாக இல்லை, நீங்கள் விரைக்க வந்து தண்ணி கொண்டுறணும். வசதி இல்லைன்னா இதில் ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது, தண்ணி வசதி இருக்கு. கயர் கயர் என்னடா சிரிக்கிறா? என்னடா நீ சிரிக்கிற? ஏன் சிரிக்கிறாரு சொல்லு, ஏன் சிரிக்கிறாரு சொல்லு, ஏன் சிரிக்கிறாக்கா சொல்லு. இப்ப நாங்கள் ஆயுர்வேதிக் சர்ஜரி என்ன இயற்கையாக கிடைக்கிற முள்ளில வச்சு சர்ஜரி தண்டவாள சிரிக்கிறார்கள். இந்த தீவு ஒரு மர்ம தீவா வரப்போகுது. இதுல வந்து பாத்ரூம் வசதியும் இருக்கு, தேவையா வந்து நாங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இவனுக்கே மண் ஒட்டி நின்றலாம் கேட்கல. சொல்லு சொல்லு. யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும். கோல் அடிச்ச நாங்கள் அப்படியே ஐயா வந்துட்டார், ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டார். இதுலேருந்து நாங்கள் வந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே போகிறதான் வேலை. மட்டி பொறுக்கி கொண்டு வைக்கணும். இங்கால மட்டி கொஞ்சம் ஃபேமஸ். திணிக்குது பாருங்க. நண்பர்கள் எல்லாம் வந்துருங்க, சந்தோஷம். இதுலேயும் வந்து சந்திச்சவை, அதோட எங்கால பக்கத்துலேயும் வந்து நண்பர்கள் எல்லாம் பார்த்து நம்ம போயினோம், சந்தோஷம். சரி ப்ரோ, நீங்க எப்படி? இன்றைக்கு 27. ஓ, இன்றைக்கு ஸ்டே பண்ணி நாளைக்கு 2 தான் போவோம். ஓ, ஃபுல்லா பாக்குறவர் சந்தோஷம் சந்தோஷம். ஃபுல்லா பார்த்து கொண்டு இப்போ சொன்னவர் 5 மணிக்கு இந்த வாரம் வந்தேன். நீங்க இல்லை, இப்பதான் வந்து நான் கிரவுண்டுக்கு போயிட்டு ரைட் சரி உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கேன். ரைட் பாருங்க, உள்ள பாருங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும், 15 நிமிஷம் கிட்டது லேட் ஆயிட்டு. பாருங்க, 5 மணிக்கெல்லாம் வந்து நிற்கணும். எங்களுக்கு கவலையா இருக்கு, நாங்கள் கொஞ்சம் பிந்திட்டோம்ண்டு. அப்படியே நாங்கள் வந்து இங்கால கல்லடி பீச் அடிக்கு வந்துருக்கிறோம். எவ்வளோ மக்கள் வந்து இந்த பீச் அடியில் நிற்கணும்.
இதில் இந்த கல்லடி பீச்சில் இதில் நடுவில் இருக்கிற வந்து சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்பின் சின்னம் இவ்வளோ காலம் ஆச்சாமல் அப்படியோ அதை சுற்றி வச்சிருக்கணும். எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த கடற்கரையில் தான் வந்து தங்களுடைய பொழுதை வந்து கழிச்சு கொண்டிருக்கணும்.